லேர்ன் பண்ணேன் சார். explain. ஓ சார். கடைசியாக நாங்கள் நம்பர் 6 ஸ்டேஜில் 11வது லெட்டர் சந்திக்கிறோம். ஒன்று ஓது பார்ப்போம் இது. أعوذ بالله من الشيطان الرجيم عبدا إذا صلى திருப்பி ஓதுங்க. والأرض بعد ذلك دحاها ஓகே, மூணாவது. حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة. போன கிளாஸ் இந்த விஷயம் எழுதுனேன் நான். நீ ஓதினது பிழை. போன கிளாஸ்ல இது என்ன பிழைன்னு நான் சொல்லி தந்தேன். حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. எப்படி ஜகாத் என்று தாக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவீங்க? அது வந்து சார், அந்த நாங்க லாஸ்ட் நிப்பாட்டக்குள்ள ம் அந்த இடத்துல நான் நிப்பாட்டினேன். ம் நிப்பாட்டினது பிறகு அந்த வாவு வந்திக்கிறதால முன்னுக்கு சேர்க்காம அது அப்படியே ஓதிட்டேன். கேட்ட கேள்வி நான் வா பத்தி கேட்கல. இதுக்கு எப்படி சுக்கூனை வச்சு நிப்பாட்டீங்க? யார் சொல்லி தந்தேன்? ம் இப்படியே நிப்பாட்டுறது சரியா? அப்படியா வரும்? எங்க சோட காணும். லாஸ்ட் நிப்பாட்டக்குள்ள சரி, இப்ப நான் அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வசனம் உண்டு. நிப்பாட்டு நேரத்தில் ஸ்டாப் பண்ற பிளேசஸ்ல எத்தனை மெத்தட்ல நிப்பாட்டேன்? அப்படியே வருமே. சார் அதை நான் பார்த்து படல சார். எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை. கை வெட்டிப்பட்டு தையல் போட்டு கையில சுத்தி பார்த்து படல சார். சரி சரி, இப்படி வாங்களே. இப்ப சொல்லான்னு நிப்பாட்டினீங்களே, அபுதன் ஓ இதை சார். சொல்ல. சரி, இப்ப ஏன் அதை நீட்டி நிப்பாட்டினீங்க? அது வந்து நாங்க நிப்பாட்டக்குள்ள அந்த மூணு ஆ 3 செகண்ட் ஆ 3 செகண்ட் 2 அந்த 2 சரி, இப்படி நான் தலைப்பு சொல்லித்தரேன். வசனத்திட இறுதியில அல்லது நிறுத்தி ஓதும் முறைகள்ல நிறுத்தி ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் 3 இருக்குது. இப்ப ஞாபகம் வருதா? பாப்போம். 3 முறைகள்ல நிறுத்தலாம் என்று படிச்சுக்கிறோம். அதுல ஒரு ஒரு முதலாவது விவரங்கள்ல ஞாபகம் வரல அப்படியா? அந்த ஃபத்ஹா அதுக்கு வந்து அலிஃப். குட். ஃபதஹ் மது அலிஃப் ரெண்டு தானே? ஃபதஹ் மது அலிஃப் ரெண்டு தானே? அப்படியா? இல்ல, லாஸ்ட்டுக்கு நிப்பாட்டக்குள்ள வந்து நாங்க அந்த 2 செகண்ட் அப்படி கொஞ்சம் நீட்டி
இரண்டு விஷயத்தை கொண்டு கொண்டா குழப்பி வச்சுக்கிறீங்க. அதுதான் சரியா வரலான்னு சொன்னா அந்த பிரச்சனை வர. நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி தானே இந்த கேள்வி. குர்ஆன்ல எந்த பக்கத்தை பிரட்டி நீங்க ஓதினாலும் உங்களுக்கு இந்த இஷ்யூ வரும். இதை நீங்க பாடமாக்கி வச்சு கொண்டு ஓத இயலாது. நீங்க சொன்னீங்க பாடமாக்கி வச்சு ஓதுறதுல எந்த பிரயோசனம் இல்லை. நீங்க ஓத ஓத நீங்க அந்த பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துச்சிட்டுண்டா அதுல நீங்க தப்பிக்கொள்ளுங்க. நான் கேட்கிறேன், சொல்லாண்டு நிப்பாட்டினது சரி, தஹாஹா நிப்பாட்டினது சரி, பிரச்சனைங்க தான் வந்துச்சு பாத்தீங்கன்னா. ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு மெத்தட். ரெண்டும் முதலாவது முறையில வரக்கூடிய மெத்தட். அதாவது வசனத்திட இறுதிய நீங்க சொன்னது போல ஃபதஹ்மத் வந்து இது, அல்லது அலிஃப் வரலாம், அல்லது கடைசி ஓதுவீங்க. எப்படி ஓதுவீங்க நிப்பாட்டுங்க இத? சல் சல்ல நாலாவது 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 எப்படி நிப்பாட்டுவீங்க? அஸகாத் கேட்டது நாலாவது. ஜகாத் நாலாவதை எப்படி நிப்பாட்டீங்க? கடைசி நாலாவது கடைசியே. கையிமா ம்? அது கையிமா நீங்க சொல்றது மூணாவது, நான் கேட்டது நாலாவது. அதாபா ஆஹ் அதபன் நிப்பாட்ட மாட்டோம், அதப் நிப்பாட்ட மாட்டோம். அப்படிதான். ஓ சார். அப்ப பாருங்க, நாலாவதும் ரெண்டாவதும் முதலாவதும் இது மூன்று தான் நாங்க படிச்சதுல முதலாவது முறைக்குள்ள வருது. இந்த முறைக்குள்ள வசனத்திட நிப்பாட்டிடம் அல்லது வசனத்திட இறுதியிடம், அந்த இடத்துல நாங்க வசனம் ஒன்றை முடிச்சு நிப்பாட்டுற நேரம் நீட்டி நிப்பாட்டுறதா, நீட்டாம நிப்பாட்டுறதா, சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதா என்ற அந்த வகையில முதல் கேட்டகரியில இது மூணும் வரும். ரெண்டாவது நிப்பாட்டிடம் இகிறே ஜக்காத்துன்னு நிப்பாட்டீங்க. ஆனா அந்த இடத்துல அப்ப என் கை மத்தனியா நிப்பாட்டல. பாப்பல இதுக்கு போறோம் விலங்குடா பெரிய பிரச்சனை. இங்க ஜக்காத்துன்னு நிப்பாட்டினீங்க. அப்படித்தான் நிப்பாட்டினீங்க. இங்க எப்படி நிப்பாட்டினீங்க? வதாலிக்கு எதிரும் கையுமா. அது எப்படி இங்க இந்த தா வந்தா ஒரு சட்டம், இந்த தா வந்தா வேற சட்டம் அப்படியா? இல்ல சார். ம். என்ன விஷயம் நீங்க சொல்லணும், என்ன தெரியா? அது வந்து இந்த ம். தாக்கு முன்னுக்கால வந்து ம். அந்த நீட்டத்துக்கு ஜக்காத் அது வந்திக்கிறதால நான் சுக்குன் வச்சேன். ஆஹா. கையுமா முன்னுக்கால ஒன்று கொண்டு போனேன். நீட்டுறதுக்கு வரல, எனவே நாங்க அதுக்கு ஹாவ மாத்தினேன் அப்படியா? இல்ல அலிஃப். சரிங்க, இப்போ கைமாக்கு முன்னுக்கு நீ சொல்றது மாதிரி நீட்டுறது கொண்டு வரலையே, அதனால நீங்க என்ன செஞ்சீங்க? ஆ இந்த அப்படிதான் சொன்னீங்க. இப்ப ஜக்காத்துல இந்த சுக்குனை நிப்பாட்டுறதுக்கு முன்னால நீட்டுறதுக்கு ஒரு மாதிரி வந்துக்குது, அதனால நான் அதை சுக்குனை வச்சேன். இல்ல அலிஃப் வந்து எங்களுக்கு முன்னாடி அலிஃப் வந்து ஜக்காத் போல. ஜக்காத்துண்டு காஃபை நீட்டுறீங்க, அலிஃப் வரலையே. காஃபுக்கு மேல மத்தியினுடைய அடையாளம் ஃபத்ஹ் வந்துக்குது. அப்படித்தானே? ஓ சார். ஆ அப்ப கை மேல அப்படி ஒன்று வரல. ஐயா நீங்க நான் எனக்கு தெரியும் நீங்க பேசணும். ஏன்னா உங்களுக்கு தான் டவுட்லேருந்து போத வேணாம். உங்க டவுட் தானே கேட்கிறேன் நான். உங்க டவுட்டை நான் இன்னும் கொஞ்சம் டீப் ஆக்கி விட்றேன். நீங்க போயிட்டு தேட போறீங்க, அதான் சொல்ல போறேன், வேற இல்லை. உங்களை அனுப்பிப்பேன் போயிட்டு தேடிடுவாங்கன்னு சொல்லி. உங்க டவுட்டை நான் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுறேன் பாருங்க. இப்ப நீங்க புதிய விஷயம் மட்டும் சொல்லிக்கிறீங்க, புதிய விஷயம் மட்டும் சொல்லிக்கிறீங்க. அதாவது ஜகத் என்று இந்த காஃபை நீட்டுறதால நாங்க தாக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். அப்படிதானே? இப்படிதான் உங்களோட மைண்ட்ல இந்த விஷயம் விளக்கமாக பதிஞ்சிக்குது, தெளிவா பதிஞ்சிக்குது. இந்த இடத்துல நாங்க அப்படி நியூட்ரல்ல, எனவே நாங்க அதுக்கு அப்ப நியூட்ரல்ங்கிறதால நாங்க என்ன செய்யறோம்? ஹாவ மாத்திரம் அப்படியா? இல்லைங்க, இந்த விஷயம் எப்படி இருந்தீங்க? எப்படி கை மத்தன்ற வரணும், கையமாக மாறிச்சுது. டவுட் உண்டு அப்படியா? அதுலயும் எப்படின்னு குழம்பிட்டு. சரி, இது மூண்டும் முதலாவது முறைங்கிறதுல நீங்க தெளிவாக்கிறீங்க. இது மூண்டும் முதலாவது வகையில வரக்கூடியது என்ற வகையில நீங்க தெளிவாக்கிறீங்க.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2 முறையும் நீங்க போயிட்டு பாருங்க. நீங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்க தேடுங்க, கொஞ்சம் தேடி பாருங்க. ஏன்னா இந்த விஷயத்தை தேடிட்டு நீங்க குர்ஆனை ப்ராக்டிஸ் பண்ண வந்தீங்க. இது உண்மையில குர்ஆன் வசனம் தானே, வெளியே கொண்டு போதும் இல்லை. இப்போ நீங்க பாட்டினதெல்லாம் குர்ஆன் வசனம் தான். இப்போ நீங்க தேடிட்டு இந்த வசனத்தை திருப்பி நீங்க ரிசைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இதை பத்தி கேட்பேன். சரியா? அடுத்த ஓ. கிளாஸ்ல வந்து இதை பத்தி டீடைல்ஸ் கேட்பேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீங்க விளங்கப்படுத்துறது இப்படியே வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.